லெஜெண்ட் சினிமா படத்தையும் அதில் கதாநாயகனாக நடித்த அண்ணாச்சியையும் கிண்டல் பண்ணுவதாக நினைத்துக்கொண்டு நாம் அவருடைய கடையின் பிராண்டுக்காக மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அது அவருக்கு நன்கு தெரியும். அதனால்தான் அவர் லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் என்கிற மிகப்பெரிய கடையை ஆன்லைன் காலத்திலும் வெற்றிகரமாக நடத்த முடிகிறது. இது பெயர்தான் நெகடிவ் மார்க்கெட்டிங். இதற்கு முன்பாகவே பர்சனல் பிராண்டிங் எப்படி பண்ணுவது என்று இந்திய பிசினஸ் சந்தைக்கு அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். அது என்னவென்று விரிவாக பார்ப்போம். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சரவணா நாடார். இவரது மகன்கள் யோகரத்தினம், ராஜரத்தினம், செல்வரத்தினம். மூன்றாவதாக பிறந்த செல்வரத்தினம்தான் முதலில் சென்னைக்கு வந்தார். சைக்கிளில் சென்று சுக்கு காபி விற்று சிறிய அளவில் வியாபாரத்தை துவக்கினார். காலம் செல்லச் செல்ல தன் கடும் உழைப்பால் பெரிய அளவில் வியாபாரத்தை பெருக்கினார். ஊரில் இருந்த அண்ணன்கள் இருவரையும் சென்னைக்கு வரவழைத்தார். நாடே கவனிக்கும் அளவு வியாபாரத்தின் உச்சத்தை அடைந்த பிறகு சில ஆண்டுகளுக்கு முன் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட செல்வரத்தினம் இறந்தார். இந்த செல்வரத்தினத்தின் மகன்தான் நம்ம அண்ணாச்சி லெஜெண்டு சரவணா அருள். தன் தந்தை இறப்புக்குப் பின் குடும்ப சொத்து பிரச்சினை காரணமாக சரவணா ஸ்டோர் 2-3 பங்குகளாக பிரிந்தது. அப்போது நம்ம தலைவர் லெஜெண்டு சரவணா அருள் பிரமாண்டமாய் லெஜெண்டு சரவணா ஸ்டோர் என்று 2 பெரிய கடைகளை சென்னையில் புதிதாக ஆரம்பித்தார். புதியதாக தொடங்கப்பட்ட கடை விளம்பரங்களில் புதிய யுக்தியாக பர்சனல் பிராண்டிங் தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார். அது என்ன பர்சனல் பிராண்டிங்? தங்களது துறை சார்ந்த விஷயங்களில் தங்கள் ஆளுமையை நிலைநிறுத்துவது. இந்த யுக்தியை தன்னுடைய கடை விளம்பரங்களில் தானே நடித்து விளம்பரப்படுத்தினார். தன்னுடைய கடை பற்றிய விவரங்களை நான் கூறாமல் அடுத்தவர் கூறுவதா என்று பெரிய மார்க்கெட்டிங் புரட்சியை செய்தார் நம்ம அண்ணாச்சி. இது பட்டி தொட்டி எல்லாம் இவரது விளம்பரம் அமோகமாக பேசப்பட்டது. இதன் முக்கிய கூறுகளை அறிந்த மற்ற வியாபாரிகள் இவரது வியூகங்களை காப்பி அடிக்க துவங்கினர். அதில் முக்கியமானவர்கள் லலிதா ஜுவல்லரி நிறுவனர், போத்தீஸ் நிறுவனர் மற்றும் இவரது பெரியப்பா யோகரத்தினம். அனைவரும் திரையில் தங்கள் பிராண்டை விளம்பரப்படுத்துவதற்கு அவர்களது முகத்தை காட்ட ஆரம்பித்தனர். இத்தகைய சூழ்நிலைதான் நம்ம அண்ணாச்சின் மாஸ்டர் பிளான் உருவானது. அதுதான் தி லெஜெண்ட் என்கிற தன்னோட பிராண்டை குறைந்த செலவில் 7 கோடி தமிழக மக்களிடம் சுலபமாக சேர்ப்பதுதான். இலன் மாஸ்க் தன்னுடைய டெஸ்லா காரை விளம்பரப்படுத்த கையில் எடுத்த யுக்தியைதான் நம்ம அண்ணாச்சி மாத்தி யோசிச்சு கதாநாயகனாக நடித்து திரைப்படமாக எடுத்துவிட்டார். 7 கோடி தமிழர்களிடம் லெஜெண்ட் என்கிற தன்னோட சரவணா ஸ்டோர் பிராண்டை குறைந்தது 7 நாள் கொண்டு சேர்க்க பல 100 கோடிகள் செலவாகும். இந்த வியாபார வியூகத்தை சில கோடிகளில் திரைப்படமாக எடுத்து அதில் கதாநாயகனாக நடித்து சாத்தியப்படுத்திவிட்டார் நம்ம அண்ணாச்சி. ஆமாம், கடந்த 1 மாத காலமாக சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் தமிழகத்தில் இவர் பிராண்டை பத்திதான் ஒரே பேச்சு பல 100 கோடிகள் செலவு செய்து இவர் கடையை விளம்பரப்படுத்தினால் கூட இந்த அளவிற்கு மக்கள் இவரது பிராண்ட் லெஜெண்டை வாய் திறந்து சொல்லியிருக்க மாட்டார்கள். சோசியல் மீடியாக்கள் நம்மை எப்படி பயன்படுத்தி அவர்கள் வளர்கிறார்களோ அதைப்போல் லெஜெண்ட் சினிமாவை வைத்து அவரது பிராண்டை இமயத்தில் இடம்பெற செய்துவிட்டார். தன்னுடைய வியாபார யுக்தியை பயன்படுத்தி குறைந்த செலவில் தன் கடை பிராண்டை உலகறிய செய்துவிட்டார். இதற்கு தன் விளம்பரப்பட இயக்குனரை வைத்து தன் பிம்பத்தை மட்டும் முன் நிறுத்தி இப்படத்தை எடுத்து சாதித்துவிட்டார். இந்த யுக்தியை கண்டிப்பாக மற்ற நிறுவனங்களும் கடைபிடிக்கத் தொடங்கலாம். கூடிய விரைவில் லலிதா ஜுவல்லரி ஓனர் கூட ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாருன்னா ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. லெஜெண்ட் சரவணா அருள் அண்ணாச்சி, நீங்க உண்மையில லெஜெண்டுனே, மறுப்பதற்கு இடமில்லை.